வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோவோட புது விவோ Y39 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இனிஷியல் இம்ப்ரெஷனில் வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே கொடுக்கல. அதோட கலர் வேரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ 21,000 வந்து 22,000 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக தான் வந்து இதோட எம்ஆர்பி வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்ஜில் வந்து ஒரு மாதிரியான ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் டூல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 44 வாட் சார்ஜர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 வோல்ட்ஸ் 4 ஆம்ப்ஸ். ஸோ அதனால் 44 வாட் சார்ஜர் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து வருவோம். இந்த பர்பிள் கலரில் இந்த ஃபோன் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஒரு டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலாக இருக்கட்டும், அப்புறம் சைட் ஃப்ரேமாக வந்து இருக்கட்டும். பட் என்னதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு சரி ரொம்பவே ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஃபோனில் வந்து நமக்கு 6500 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி இருந்துமே இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 205 கிராம்ஸ் தான். அப்புறம் திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்லிம்மாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.28 mm. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே வந்து ஒரே இதாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து டிஸ்பிளேன்னு வரையில இந்த ஃபோனில் வந்து 6.68 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில இதில் பார்த்தீங்கன்னா வெறும் HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே அவங்க வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையில இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கலர் டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஸோ நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் வேணும்னாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அவங்க அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டிஸ்பிளேல வேறு எந்த ஆப்ஷன்ஸும் பெருசாக நமக்கு வந்து கொடுக்கல. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு விவோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்காட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவுமே டியூரபிளாக இருக்கும்னு வந்து விவோ வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ விவோ என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது வந்து 64 டைம்ஸ் ட்ராப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவல். அடுத்து ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 2 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரேம்னு வரையில் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேம் வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 8 GB ரேம். அது பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம். ஸ்டோரேஜ்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து வருது, 128 GB அண்ட் 256 GB. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட ஒரு பெரிய ஹைலைட்னா ஆஃப்கோர்ஸ் அதோட பேட்டரி தான். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6500 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 days வரைக்கும் வரும்னு சொல்லலாம் ஒரு கேஷுவல் யூஸருக்கு. ஏன்னா அதோட டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HD+ அதனால் டிஸ்பிளேயுமே ரொம்ப கம்மியாக தான் வந்து கன்சியூம் பண்ணோம். அது போக ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 2 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பவர் எஃபிஷியன்ட்டான சிப். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக கவலையே பட தேவையில்ல. சார்ஜிங்க்குமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து
44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அண்ட் 2 MPக்கான செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பொக்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம வந்து அந்த பியூட்டி மோட் மாதிரியுமே வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து போர்ட்ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் இது வந்து 1080p 60 FPSஆல தான் வந்து ஷூட் பண்ண முடியும். அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன், பனோரமா, டாக்குமெண்ட், அப்புறம் ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் ப்ரோ, டூயல் வியூ, லைவ் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில இந்த ஃபோனில் வந்து விவோட ஃபன் டச் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபன் டச் OSல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதில் வந்து கூகுள் டைலர் யூஸ் பண்ணாமல் விவோட டைலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது போக இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் ஆப்ஜெக்ட் எரேசர் மாதிரி. அப்புறம் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபன் டச் OS 15ல வந்து இருக்குது. அண்ட் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15லுமே பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங்னு வரையில இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 8 + 128 GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8 + 256 GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.